பிரைஸ் த லார்ட். இன்னைக்கு நம்ம 40 டேஸ் பிரேயர்ல டே 18ல இருக்கிறோம். செட்டைகளின் கீழ் அப்படின்ற தலைப்புடைய வசனத்தை நம்ம வாசிக்கலாம். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு நிறைவான பலன் கிடைப்பதாக. ரூத் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துல நம்ம இதை பார்க்கிறோங்க. ஸோ நிறைவான பலன் என்னென்ன கிடைக்கும் அப்படின்றத நம்ம பார்த்தோம். அந்த நிறைவான பலன் கிடைப்பதற்கு நம்ம செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்தோம்னா நம்ம எப்படி இருக்கணும் அப்படின்றத தான் நம்ம ஒவ்வொரு நாளா நான் பார்த்துட்டு வரோம். ஸோ இன்னைக்கு நம்ம எதை பார்க்க போறோம் அப்படின்னா, செட்டையின் கீழ் நம்ம வந்த பின்னாடி எப்படி இருக்கணும் அப்படின்னா, அவருடைய பாதத்துல அமர்ந்து இருக்கணுங்க. ஸோ அவருடைய பாதத்துல நம்ம அமர்ந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். அதற்கு இன்னைக்கு வேத பகுதியில நம்ம மார்த்தாள் மரியாளை குறித்து நம்ம பார்க்கலாங்க. எஸ்பெஷலி மரியாள். ஏன்னா மரியாள் அவருடைய பாதத்துல உட்கார்ந்து என்ன தெரிந்து கொண்டா அப்படின்றத நம்ம பார்க்கலாம். அதற்கு நம்ம வாசிக்க வேண்டிய வேத பகுதி லூக்கா 10ஆம் அதிகாரம் 38ஆம் 39ஆம் வசனம். மார்த்தாள் என்னும் பேர் கொண்ட ஒரு ஸ்திரீ அவரை தன் வீட்டில் ஏற்றுக்கொண்டார். 39ஆம் வசனம். அவளுக்கு மரியாள் என்னப்பட்ட ஒரு சகோதரி இருந்தால். அவள் இயேசுவின் பாதத்தருகே உட்கார்ந்து அவருடைய வசனத்தை கேட்டுக்கொண்டு இருந்தாள். ஆமேன். ஆமாங்க. ஸோ இந்த இதுல மார்த்தாள் மரியாள் அப்படின்ற சகோதரி இருந்தாங்க. இதுல மார்த்தாள் ஃபர்ஸ்ட் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு உள்ள வரவழைச்சாங்க. அந்த நாட்கள்ல இயேசு மட்டும் வரமாட்டாங்க. அந்த இயேசுவோட அவங்களோட சீஷர்களும் தான் அங்க வந்து தங்குவாங்க. ஸோ அப்போ மார்த்தாள் வந்துட்டு அநேக காரியங்களை குறித்து, அதாவது போதகருக்கு என்ன கொடுக்கணும், அவங்களோட சீஷர்களுக்கு என்ன கொடுக்கணும் அப்படின்னு நிறைய காரியங்களை நினைச்சு கவலைப்பட்டுட்டு இருந்தாங்க. ஆனா மரியாள் என்ன பண்ணாங்க அப்படின்னா, அது வரைக்கும் மார்த்தாள் கூட வேலை பார்த்துட்டு இருந்தவங்க இயேசு உள்ள வந்த உடனேயே இயேசுவோட பாதத்துல உட்கார்ந்து அவருடைய உபதேசத்தை கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க. ஸோ இதை பார்த்து கொண்டிருந்த மார்த்தாள் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா கவலைப்படுறாங்க. ஏன் அப்படின்னா, நான் மட்டும் தான் இங்க கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். இது வரைக்கும் வேலை பார்த்துட்டு இருந்தா இப்போ வந்து இயேசு வந்தோடனே இயேசு கிட்ட போய் உட்காந்துட்டாலே, என்னோட இவ்வளோ பேருக்கு எல்லா காரியமே செய்யணும்னு சொல்லிட்டு அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டுட்டு இருந்தாங்க. அப்போ இயேசுவின் இடத்துல மார்த்தாள் வந்து சொல்றாங்க, ஆண்டவரே, மரியாளை நீங்க எனக்கு ஒத்தாசையா நீங்க அனுப்பலாம்ல, அவ வந்து உங்க பாதத்து அருகில உட்காந்துக்கிட்டா இந்த காரியங்கள்லாம் யாரு செய்வாங்க அப்படின்ற ஒரு கவலையோட இயேசுவின் இடத்துல சொல்றாங்க. அதற்கு இயேசு வந்து மார்த்தாள்கிட்ட சொல்றாங்க. நம்ம 41ஆம் வசனத்துல வாசிக்கலாம். மார்த்தாளே மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய். அதுக்கடுத்த வசனத்துல தேவையானது ஒன்றே, மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் என்றார். ஆமேன். ஆமாங்க. ஸோ இந்த இதுல மார்த்தாளே, நான் உன் வீட்டுக்கு வந்துட்டேன், நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டுட்டு இருக்க. ஆனா மரியாள் பார்த்தா என்னோட பாதத்துல உட்கார்ந்து அவளுக்கு தேவையான காரியத்தை அவ தெரிந்து கொள்றா. ஸோ என்னோட பாதத்துல அமர்ந்தீங்கன்னா நல்ல பங்கை தெரிந்து கொள்வீங்க. ஸோ இந்த காரியங்களை குறித்து நீ கவலைப்படாத அப்படின்னு அங்க மார்த்தாள்கிட்ட சொல்றாங்க. ஸோ இந்த இடத்துல நம்ம மார்த்தாளை குறை சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னா, நம்ம வீட்டுக்கு கெஸ்ட் நிறைய பேர் வந்துட்டாங்கன்னா நிறைய காரியம் வந்து நம்மளுக்கு இருக்கும். அவங்களுக்கு எப்படி வந்து உபசரிக்கணும், அவங்களை எப்படி தங்க வைக்கணும், எல்லா காரியங்களை குறித்து கவலைப்பட்டுட்டு இருப்பாங்க. ஆனா இந்த இடத்துல இயேசு உள்ள வந்துட்டாங்க, இயேசு உபதேசித்து கொண்டு இருந்தாங்க. அதனாலதான் மரியாள் வந்து அவருடைய பாதத்துல உட்கார்ந்து நல்ல பங்கு தெரிந்து கொண்டாள்னு நம்ம வாசிக்கிறோம். ஸோ இங்க மார்த்தாளும் அந்த காரியத்தை வந்து பண்ணியிருந்திருக்கலாம். அந்த காரியம் பண்ணாம மற்ற காரியத்தை கவலைப்பட்டு கொண்டு இருந்ததுனால அங்க இயேசு சொன்னாருங்க, மார்த்தாள் செஞ்சது தப்பு கிடையாது. ஆனா அநேக காரியங்களை குறித்து அவர் பாதத்துல உட்கார்ந்தோம்னா அந்த கவலை இருக்காது அப்படின்றத அவ யோசிக்கலங்க. அவருடைய பாதத்துல நம்ம அமர்ந்தோம் அப்படின்னா அங்க கவலைப்படக்கூடாதுங்க. செட்டையின் கீழே நம்ம வந்தாச்சு, கர்த்தரே நம்மளுக்கு அடைக்கலமாய் வந்துட்டாரு. அவர் பாதத்துல இருந்து நம்ம நிறைய காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கொண்டு இருந்தோம் அப்படின்னா நமக்கு தேவையான வருகிற பங்கை வந்து நம்ம இழந்து விடுவோங்க. கர்த்தருடைய பங்கு அது எவ்வளவு முக்கியன்றது நம்மளுக்கு தெரியும். ஸோ அவருடைய பாதத்துல அமர்ந்து அவருடைய வேதத்தை நம்ம தியானித்து கொண்டே இருப்போம், அவருடைய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டே இருப்போம். நிறைய காரியங்கள், நிறைய கவலைகள் நம்மளை முடக்குவாதமாக கொண்டு வந்துருங்க. ஸோ முடங்கி அவருடைய பாதத்துல கிடக்காதபடி அவருடைய வசனத்தை கேட்டு அவருடைய பாதத்துல அமருவோங்க. ஸோ கர்த்தர் இந்த நாளில இன்றைக்கு கண்டிப்பா உங்களோட பேசியிருப்பார் நான் விசுவாசிக்கிறேன். அவருடைய பாதத்துல உட்கார்றது அவ்வளோ முக்கியங்க. அவருடைய சமூகம் தான் நம்மளுக்கு எல்லாமே. ஸோ ஏதோ ஒரு கவலையா நிறைய நேரத்துல நம்ம கவலைப்பட்டு கொண்டு இருக்கிறோமா, அவருக்குன்னு ஒரு நேரத்தை ஒதுக்கி அந்த இடத்துல போய் நீங்க உட்காருங்க. அவர் உங்களோட பேச வல்லவராய் இருக்கிறார். நம்மளுக்கு எந்த காரியத்தை குறித்து நம்ம கவலைப்பட்டு கொண்டு
இருக்கிறோமோ கர்த்தர் கண்டிப்பா அந்த கவலையை போக்குறதற்கான வார்த்தைய அவருடைய சமூகத்துல தந்துருவாருங்க. சோ அவருடைய பாதத்துல உட்கார்ந்து இருந்தோம்னா நம்மளுடைய கவலைகள் எல்லாமே மறந்து போகுங்க. இந்த மார்த்தாள் மரியாள் போலதான் நம்ம பேர்ல சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, பிள்ளைங்கள் சர்ச்சுக்கு நிறைய ஆக்டிவிட்டிஸ் பண்றதுக்காக போவாங்க. ஆனா அங்க பேரண்ட்ஸ் பாஸ்டர்ட்ட என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இவ வீட்ல எந்த வேலையுமே பார்க்காம சர்ச்சுன்னு ஓடி வந்துடுறா அப்படின்னு சொல்லிட்டு பாஸ்டர்ட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. எக்ஸாக்ட் இந்த சினாரியோ தாங்க மரியாள மார்த்தாள் கம்ப்ளைண்ட் பண்ற மாதிரி தன்னோட பிள்ளைங்கள பேரண்ட்ஸ் அந்த பாஸ்டர்ட்ட கம்ப்ளைண்ட் பண்றது தாங்க. அவங்க கர்த்தருடைய ஊழியத்தை செய்யறதுக்காக தான் அந்த சர்ச்சுக்கு வராங்கன்றத அந்த பேரண்ட்ஸ் அறிந்து கொள்ளாமையே சொல்றாங்க. அப்போ அவங்க கேட்கலாம், அப்ப வீட்டு வேலையெல்லாம் யாரு செய்வாங்க அப்படின்னு. வீட்டு வேலை கண்டிப்பா அது நடக்குங்க. அவங்க இல்லைனாலும் நடக்கும், அவங்க இருந்தாலும் நடக்கும். சோ நீங்க பிள்ளைங்களுக்கு கற்றுக் கொடுங்க. எல்லா வேலையும் செஞ்சுட்டு நம்ம சர்ச்சுக்கு போறதும் சில நேரத்துல அந்த வேலைகளை விட்டுட்டு சர்ச்சுக்கு வர மாதிரி இருக்கும், ஊழியங்கள் செய்யற மாதிரி இருக்கும். அப்படிப்பட்ட நேரத்துல பிள்ளைகளுக்கு பெற்றோர்கள் உதவி செய்யணுங்க. இப்படி அவங்க ஊழியம் செய்யறதற்கு நீங்க தடையா இருக்காதீங்க. மார்த்தாலும் விசுவாசிதான், நீங்களும் விசுவாசிதான். ஆண்டவருடைய ஊழியத்தை செய்யறதற்கு நீங்க தடை பண்ணாம இருங்க. அவங்க நல்ல பங்கை தெரிந்து கொண்டு இருக்கிறாங்க. நீங்களும் அவருடைய சமூகத்துல அமர்ந்து நல்ல பங்கை தெரிந்து கொள்ளுங்க. எல்லாரும் சேர்ந்து இந்த காரியங்களுக்காக நம்ம ஜெபிக்கலாம். அன்புள்ள இயேசப்பா, இந்த நாளிலும் தகப்பனே ஆவியானவரே, மரியாள் எப்படி உம்முடைய பாதத்துல அமர்ந்து நல்ல பங்கை தெரிந்து கொண்டாலோ தகப்பனே, அதே போல டாடி நாங்களும் உம்முடைய பாதத்துல அப்பா செட்டைகளின் கீழே நாங்க அடைக்கலமாய் வந்திருக்கோம்ப்பா. நீங்க தான் டாடி ஆவியானவரே அப்பா நாங்க நம்பி வந்திருக்கிறோம். சில காரியங்கள், உலக காரியங்கள் எங்களை கவலையை மேற்கொண்டு தகப்பனே உம்முடைய பாதத்துல அமர விடாம பண்ணுதுப்பா. அந்த காரியங்கள் எல்லாத்தையும் இயேசுவின் நாமத்தினாலே அப்பா நீங்க மாற்றும்படிக்காக நாங்க ஜெபிக்கிறோம். உம்முடைய பாதத்துல அப்பா உட்கார்ந்து ஆவியானவரே திருவசனத்தை கேட்டு இந்த கவலைகள் அப்பா மறைந்து போகும்படிக்காக நாங்க ஜெபிக்கிறோம்ப்பா. இந்த வசனங்கள் தகப்பனே ஆவியானவரே எங்களை சந்தோஷத்துக்குள்ள வழி நடத்தும்பா. உம்முடைய பாதத்துல எப்போதுமே சந்தோஷமும் சமாதானமும் இருக்கும்பா. ஆவியானவரே அப்பா ஸ்தோத்திரம் தகப்பனே ஆவியானவரே, மரியாள போல நல்ல பங்கை நாங்க தெரிந்து கொண்ட பிள்ளைகளாக இருக்க எங்களுக்கு உதவி செய்யும்படிக்காக ஜெபிக்கிறோம் டாடி. ஆவியானவரே அப்பா என்னோட சேர்ந்து ஜெபித்து கொண்டு இருக்கிற அப்பா ஒவ்வொருவருக்காகவும் நாங்க ஆவியானவரே அப்பா ஜெபிக்கிறோம் டாடி. சமூகத்தை நோக்கி கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம். ஆவியானவரே, மரியாள் நல்ல பங்கை தெரிந்து கொண்டது போல நாங்க உம்முடைய பாதத்துல அமர்ந்து செட்டையின் கீழே அமர்ந்து தகப்பனே நல்ல பங்கை தெரிந்து கொள்ளும்படிக்காக நாங்க ஜெபிக்கிறோம்ப்பா. எல்லாவற்றையும் உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். நீங்களே பொறுப்படுத்தி வழி நடத்தி கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் இந்த வார்த்தையின் மூலமாக உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். God bless you. Jesus loves you.